இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி தீவிரவாதத்திற்கு எதிராக பெண்களை முன்னிலைப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர். இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூருங்கிறத பேசுறதை விட இந்திய முஸ்லிம்கள் யார் பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அதோட பெரிய ஒரு விவாதமா மாறி போயிருக்கு. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல இந்தியா சார்பில் இருந்து பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் தாக்குதல், பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதிகள், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்லி கரெக்டா இரவு 1:14 இந்த தாக்குதல் இந்திய அரசு சார்பில் நடத்தப்பட்டது. இதுல குறிப்பா ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் மூலியமா கொடுக்கப்பட்ட ஒரு பதிலடி. ஏன்னா அந்த பஹல்காம்ல நடத்தப்பட்ட தாக்குதல்ல 26 பேர் அநியாயமா கொல்லப்பட்டாங்க. அங்க பல பெண்கள் விதவையாக்கப்பட்டதால இந்த தாக்குதல் பதில் தாக்குதல் அப்படிங்கிறது இது பெண்கள் மூலியமா தான் இந்த தாக்குதல் கொடுக்கப்படணும். அதனாலதான் இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு முடிவு செஞ்சாங்க. சிந்தூர் அப்படிங்கும்போது ஒரு பொட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எப்படி எங்க பெண்கள் பொட்டை எழுந்தாங்களோ அதே பேரை வச்சு உங்களை தாக்குதல் நடத்துறோம் அப்படின்ற பேர்ல அடிச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துலதான் பல சங்கிகள் வந்து முஸ்லிம்கள் இப்ப எந்த இடத்துல பேச போறாங்க, இந்தியாவுக்காக நிக்க போறாங்களா பாகிஸ்தானுக்காக நிக்க போறாங்களான்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு சங்கிகள் வந்து தேசபக்தி பாடம் நடத்துறாங்க. அந்த சங்கிகளுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க ஆங்கிலேயரோட காலடியில தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆங்கிலேயனை எதிர்த்து இந்தியாவுக்காக போராடினவங்க தான் இந்திய இஸ்லாமியர்கள். இதுல நம்ம ரொம்ப லாங் கூட போக தேவையில்ல. கார்கிலுடைய போர் 1999 நடந்த கார்கில் போர்ல இந்திய ராணுவத்துடைய சார்பில் முன்னணியில முதல் வரிசையில் நின்றதுமே பல இஸ்லாமிய வீரர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. குறிப்பா நாயக் முகமது அஸ்லம், ஷபாய் முகமது ஹுசைன், ஹனிஃபுத்தீன், இப்படி சொல்ல பல வீரர்கள் இந்தியாவுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க. இதுல ஹனிஃபுத்தீனுடைய உடல் பாகிஸ்தான் ராணுவத்தால சுடப்பட்டு அவருடைய உடல் பல குண்டு காயங்களால் துளைக்கப்பட்டு 40 நாட்கள் வரைக்கும் அந்த பனிப்பாறையிலே சிக்கி தவிச்சு அந்த அளவுக்கு உயிர் தியாகம் செஞ்சவங்க தான் இந்திய இஸ்லாமியர்கள். இவ்வளவு ஏன் இந்தியா கேட்ல போயிட்டு இந்திய ராணுவத்தில் அதிக அளவில் உயிர் தியாகம் செய்த வீரர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலை பார்த்தாலும் அதுலேயும் அதிக அளவில் இஸ்லாமியர்களோட பெயர் தான் இருக்கும். யஷ்வந்த் குன்ஹா மாதிரியான வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் தியாகம் செஞ்சார்கள் அப்படிங்கும் போது இஸ்லாமியரோட பங்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி வரலாற்று புத்தகங்களை படிச்சு பார்த்தா தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய ராணுவத்தை தலைமை தாங்கி இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினதுமே ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷி அவங்க தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதனால இந்திய இஸ்லாமியர்கள் எப்பவுமே இந்த இந்திய நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் செய்வாங்க. அதனால இந்த சங்கிகள் இஸ்லாமியர்களுக்கு வந்து தேசபக்தி பாடம் நடத்த வேணாம். அந்த சங்கிகள் இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு சங்கிகளுக்கு துளி அளவு கூட அருகதை கிடையாது. அந்த சங்கிகளுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, நாங்க கபிரிஸ்தானுக்கு போனாலும் போவோமே தவிர பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம்.